Hey dudes, இன்னைக்கு இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சுள் பாய்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. மஞ்சுள் பாய்ஸ் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா கொச்சின்ல இருக்கிற ஒரு 11 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ வாங்க ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணி வராங்க. அப்படி வரப்ப ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட லூட்டி அடிச்சுட்டு ஜாலியா வந்தவங்க ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள பாக்குறாங்க. ஸோ அங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போல உள்ள போறாங்க. உள்ள போனப்ப ஒரு எதிர்பாராத விதமா ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற ஒரு குணா கேவ் அப்படிங்கிற ஒரு கேவ், ஒரு பயங்கரமான கேவ், அந்த கேவுக்குள்ள வந்து விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த குழியில விழுந்தவங்கள காப்பாற்றவும் முடியாது அப்படிங்கறத சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டை காப்பாத்தினாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு, எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறது இந்த படத்தோட ஒன்லைன். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களால என்ன தம்பி பண்ண முடியும்? படத்தோட பாசிட்டிவ்ஸ் சரியான ஸ்கிரீன் பிளே தான் சொல்லணும். பயங்கரமான ஸ்கிரீன் பிளே, அவ்வளோ என்னப்பா கொண்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட லேக் அடிக்கல, போர் அடிக்கல, பயங்கரமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் படத்துல சாங்ஸ் தான், அதுவே மலையாள சாங்ஸ், ஸோ நமக்கு கனெக்ட் ஆகல. படத்துல வந்து அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். தன்னோட ஃப்ரெண்டு குழியில விழுந்துட்டான்னு தெரிஞ்சதும் அவ்வளோ பதட்டப்படுறதா இருக்கட்டும், அதுக்காக போலீஸை கூட்டிட்டு வரதா இருக்கட்டும், சுத்தி இருக்க ஆட்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கறதா இருக்கட்டும், மழை பெய்யறப்ப தண்ணி உள்ள போகாம தடுக்கிறதா இருக்கட்டும், குணா கேவ் அப்படிங்கிற அந்த கேவுக்குள்ள உள்ள இறங்குறதுக்கு பயப்படுற வெல் டைனர் பீப்புள்ஸே பயப்படுறப்போ தான் ஃப்ரெண்டை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் வச்சதா இருக்கும். அணுவா ரசிச்சு எழுதியிருக்காரு அந்த கதையை. ஒரு ஃபுல் த்ரில்லர் பேக்கடா அந்த படம் இருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கேரளா பாய்ஸ் தான். கேரளா பாய்ஸ் வந்து அவங்களோட மொழியிலேயே வந்து பேசிக்கிறாங்க, மலையாளத்துல பேசுறாங்க. இங்க கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறம் கொடைக்கானல வர போர்ஷன்ஸ்ல அங்க இருக்க தமிழ் ஆக்டர்ஸ், அதாவது தமிழ்ல வர கேரக்டர், தமிழ் அங்க இருக்க சுத்தி தமிழ் கேரக்டர்ஸ் எல்லாமே தமிழ்ல பேசுறாங்க, ஓன் கேரக்டர்ல பேசுறாங்க. ஸோ லாங்குவேஜ் நமக்கு ப்ராப்ளமா இருக்காது, அதனால ஒரு நல்ல விஷயம். பட் இன்னொன்னு என்னன்னா, இப்ப மலையாள சினிமா இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க மலையாளம் பேசுறவங்க எல்லாரும் தெரியும், பட் தமிழ் பேசுறவங்களுக்கு அங்க புரியாது. ஸோ நமக்கு அப்படிதான், நமக்கு மலையாளம் புரியாது, பட் தமிழ் புரியும். அதனால ஓரளவுக்கு நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஒரு 14 நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஒரு 14 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மலையாளம் தான், மலையாளத்துல தான் பேசுவாங்க ஆக்சுவலா. அதனால அது வந்து கொச்சின்ல நடக்கிற ஒரு போர்ஷன்ஸ், ஓகேவா. பட் அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னடா அது வசனமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அங்கிருந்து கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் வர தமிழ் ஆடியன்ஸ், நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சொல்றேன், அவங்களுக்கு ஓரளவுக்கு தமிழ் கேரக்டர்ஸ் பேச ஸ்டோரி அளவுக்கு நல்லாவே இதாகும். இதுல இன்னொன்னு, மனிதர் உணர்ந்திருக்கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமல் சார் குணா படத்துல பேசியிருப்பாங்க. பாட்டு ஒண்ணு உண்டு, அந்த பாட்டை கூட இந்த படத்துல வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க, சிறப்பா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை தியேட்டர்ல போய் கண்டிப்பா போய் பாருங்க, அவ்வளவு சூப்பரான ஒரு மூவி. இது வரைக்கும் நான் எல்லா படத்தையும் ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன், இது நான் பண்ண ரிவ்யூஸ்ல மோஸ்ட்லி ஏதாவது ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளவு சூப்பரான ஒரு மூவி, கண்டிப்பா தியேட்டர்ல எப்படி போய் பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆனா குழியில விழுந்தவர் கொஞ்சம் குண்டா இருந்தாரு அப்படின்னா அந்த குழி நடுவிலே சிக்கி இருந்திருப்பாரு.